ஹாய், வெல்கம் டு தீக்ஷி அதிரன் சேனல். இன்றைக்கி காரசாரமான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 300 கிராம் அளவு சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 25 வரமிளகா விதை எடுத்து வச்சதை ஆட் பண்ணிவிட்டு இத்தினூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, இடித்து வச்ச இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா சுருள வணங்கி வரட்டும். இப்போ அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் குருமிளகு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட குருமிளகு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வணங்கினோடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அதே நல்லா பெரட்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் நல்லா கொதிக்கணும். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பக்கம் ஆகும். அது நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா சுருள வெந்து வந்த உடனே மல்லித்தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் போட்டுருங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.